பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரை கனப்படுத்துறோம் என்று சொல்லி அவர் நிரப்புவார். அதனுடைய சந்தோஷம் நிரப்பும். அந்த சந்தோஷம் நம்ம பலனா இருக்கும். நம்ம இந்த குறைபாடு வழிகளையோ நம்ம விட்டுவிடும்படி பலன் நமக்கு இறங்கும். நம்ம அப்படியே உயர்த்தப்படுவோம். உள்ளத்திலே அந்த வசனத்தை நம்ம உணர்வோம். அப்படிதான் நம்ம நிரப்பப்படுவோம். நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார், நமக்கு சகாயம் செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இவ்வளோ தேவை என்று பாருங்கள். நிச்சயமாய் அவர் சத்தத்தை நீங்களும் கேட்பீர்கள். அதை கனம் பண்ண நமக்கு பலன் கொடுப்பார். ஒவ்வொரு நாள் காலையில அவர் சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, வேதத்தை வாசித்து கேட்கும் பொழுது அந்த பழக்கம் நமக்கு ஏற்படுகிறது. அதை கேட்டு கேட்டு சரி சரி என்று சொல்லும்போது நம் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நம்மை கீழ்ப்படிய உதவி செய்யணும். இந்த நேரத்திலையும் அந்த கிருபை கேட்போம். அன்புள்ளே இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய நிரப்புதல் எங்களுக்கு வேண்டுமப்பா. உங்களுடைய நட்பு எங்களுக்கு வேண்டும். நீங்க சொல்லிக் கொடுக்கும் வழிகள் எங்களுக்கு வேண்டுமப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்குருடாய் நாங்கள் உலக வழிகளை மற்றவங்க செய்யறது போல ஆண்டவரே பின்பற்ற எங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் வரலாம் சுவாமி. இந்த வார்த்தைகள் கூடிய வழிகள் வரலாம் சுவாமி. அவைகள் எல்லாம் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இச்சையை பார்த்து அதை விரும்ப ஆண்டவரே எங்கள் உடல் எங்களை நடத்தலாம். ஆனால் அவைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற நீர் வேண்டுமாப்பா. நீர் வேண்டும் சுவாமி. நாங்கள் பலவீனமா இருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். உன் பிள்ளைகளை நிரப்புமாப்பா. பலத்தினால், தெய்வீக பலத்தினால் அவர்களை நிரப்பி அவர்களுக்குள் இறங்கும் சுவாமி. நீ உங்களுடைய சத்தம் அவர்களுக்குள் எப்பொழுதும் கேட்க துணிக்க நீ பேசும் சுவாமி. தெளிவாய் கேட்க நாங்கள் ஆசையோடு இருக்கிறோம். உன் பிள்ளைகளாக எங்களோடு பேசும் சுவாமி. ஆண்டவரே, உம்மோடு உறவாடும் பழக்கத்தை காலையிலே ஒவ்வொரு நாளிலையும் எங்களுக்கு தாரும். அவர்களுடைய சத்தத்தை கனப்படுத்தும் பலனையும் எங்களுக்கு தாரும் சுவாமி. அதற்கு ஈடு கொடுக்க எங்களுக்கு மனதை தாரும். தேவ பயத்தை தாரும் சுவாமி. உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அதனால் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பதாக, எல்லா பாவத்தையும் மேற்கொள்வார்களாக, எல்லா தவறான வழிகளை மேற்கொள்வார்களாக சுவாமி. எல்லா பலவீனத்தையும் மேற்கொள்வார்களாக, பயத்தையும் மேற்கொள்வார்களாக சுவாமி. இருதயம் ஸ்திரமாய் உமக்குள் ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படி நமக்கு ஒரு பெரிய பலனும் சகாயமாய் கேடகமாய் இருப்பார். God bless you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, துதிகள் செலுத்தும் போது, அவருக்கு நன்றிகள் செலுத்தும் போது உங்களுடைய கட்டுகள் விடும். ஸோ இன்றைக்கும் நீங்கள் முழு மனதோடு அவருக்கு ஆராதனை செலுத்துங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏ சுவாமி, எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி, சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு நல்ல வீட்டை கட்டி தந்ததுக்காக நன்றி, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு ஒவ்வொரு காரியமும் நீங்கள் எண்ணி எண்ணி அவருக்கு துதிகளை செலுத்தும் போது உங்களுடைய கட்டுகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து போகும். ஸோ இன்றைக்கும் சந்தோஷமாக பாடுங்க. முழு உள்ளத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கு அதை உங்களுக்கு செய்வார். இப்போ சந்தோஷமா இந்த பாடலை பாடுவோமா? நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. So
உந்தன் முன்னே செல்கிறார். காலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. காலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாது என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம். சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் துயரம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் துயரம் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாது என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாது என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாது என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாது என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வந்து அனிதா. நான் நெல்லித்தோப்புலேருந்து வரேன். பாண்டிச்சேரி நெல்லித்தோப்புலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு ஜீசஸ் காலுக்கு வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிற உஷா சிஸ்டர் மூலயமா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜீசஸ் காலுக்கு நான் காலையில் எடுத்து வச்சேன் 2019. அப்போ நான் 2019 ஜீசஸ் கால் போகிறப்ப ரொம்ப மனவேதனையோடு தான் போனேன். என் மனசில் அவ்வளோ கவலைகள், துக்கங்கள் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுறப்ப எனக்கு அந்த ப்ரேயர் வந்து ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த மீட்டிங் வந்து மெசேஜ் சரி, அங்கே பாடின பாடல்கள், அங்கே கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லாமே எனக்கே சொல்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஆசீர்வாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மனம் பாரெல்லாம் எனக்கு குறைஞ்ச மாதிரி இருந்தது. ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் போகிற நம்ம ப்ரேயருக்கு இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு, நம்ம ஏன் தொடர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளும் எப்பயுமாவது லீவ் வாங்கிட்டு நான் ஜீசஸ் காலுக்கு ப்ரேயருக்கு போயிடுவேன். போக போக எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு 2 பசங்க, ரோஹன் ரோஹித். 2 பசங்களும் எப்படியாவது நான் நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயருக்கு போக போக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் நான் இளம்பங்கர் திட்டத்தில் சேர்த்தேன். நானும் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் நாங்கள் இணைஞ்சோம். நினைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. பசங்க படிப்பிலும் சரி, எங்கள் குடும்பத்திலும் சரி ஆசீர்வாதமாக இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 1 மாதம் 2 மாதம்லாம் வேலையே இருக்காது. நான் என்னைக்கு ஜீசஸ் கால் போய் ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்தனோ குடும்பத்தில், அன்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என் பையன், சின்ன பையன் பேர் ரோஹித், அவன் வந்து 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருந்தான். அவனுக்கோசரம் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணின்னு விண்ணப்பம் எழுதி கொடுப்பேன். ஃபோன் மூலயமா அவங்களும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவன் 10th எக்ஸாம் நல்லபடியாக எழுதுனான். ரிசல்ட் வந்தது. பையன் வந்து 10th 500க்கு 455 எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர கர்த்தர் கிருபை பண்ணாரு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையிலும் சரி, எங்கள் வீட்டுக்காரும் சரி,
ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜீசஸ் கால் போகவே வேணாம்னு சொன்னவர் அவரே வந்து எனக்கு இட்டுன்னு வந்து விடுற அளவுக்கு ஏசப்பா ஒரு மனசை மாத்தினாரு. 2022 தம்பி வந்து 12th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எவ்வளோ எனக்கு அற்புதம் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில, இந்த வருஷம் 12th தான் ஏசப்பா அவனுக்கு வாழ்க்கையை டிசைட் பண்றது, எனக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கீங்க, 12th ஏசப்பா அவனுக்கு எப்படியாவது நீங்க ஹை மார்க்கை கொடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து எங்க பேரை பெருமைப்படுத்துற மாதிரி நீங்க செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு கண்ணீரோடு ஜாம் பண்ணிட்டு பொருத்தனை சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் சென்னை ஜீசஸ் காலுக்கும் ஃபோன் அடிச்சு அவங்க போற ஒரு எக்ஸாமுக்கும் அவங்களும் ஜாம் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி ஏசப்பா 12th எல்லாருக்கும் முன்னாடி ஏசப்பா பெருமைப்படுத்துற மாதிரி தம்பி 600க்கு 572 எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர கர்த்தர் கிருபை பண்ணார். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்துறோம். அது மட்டும் இல்லை, அப்பயே கவர்னர் கையால் தம்பி 30,000 கேஷ் வித்து அவார்டும், ஸ்கூலில் 10,000 கேஷ் வித்து அவார்டும் கொடுத்தாங்க. மீடியாலாம் வந்து தம்பியை பேட்டி எடுத்தாங்க. மீடியானா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் மீடியாலாம் வந்து பேட்டி எடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த வருஷமே சின்ன தம்பி வந்து மெடிசன் படிக்க ஆசைப்பட்டாரு. அதுக்கு வந்து நீட்டு படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். நாங்கள் கொஞ்சம் பயந்தான். நான் சொன்ன பயப்படாத, நம்ம கூட பெரிய தேவன் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு அற்புதம் செய்வார், நீ நீட் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி தம்பிக்கு நீட் எக்ஸாமில் கர்த்தர் அவனுக்கு 700க்கு 485 எடுத்து நீட்ல நிறைய மார்க் கொடுத்தாரு. கர்த்தருக்கு கோடான கொடி சோத்துறோம். அதே மாதிரி ஏசப்பா என் பிள்ளைக்கு என்னை வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீ எல்லாம் எதுக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிற, டாக்டருக்குலாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு என் கூட உலகத்துல இருக்கிற ஒரு கண்ணில் என் கூட இருக்கிற ஒரு பெரியவர், அவர் கண்டிப்பா என் பையனுக்கு செய்வாருன்னு சொன்னேன். அதே மாதிரி என் பையனுக்கு ஏசப்பா மெரிட்ல பாஸ் ஆகி ஜிப்மர்ல ஒரு மெடிசன் சீட்டு கிடைக்க கர்த்தர் கிருபை பண்ணார். கர்த்தர் கொடான கொடி சோத்துறோம். உங்க கவலை கண்ணீர் எதுவா இருந்தாலும் நீங்க போய் ஜீசஸ் காலில் விண்ணப்பத்தில் எழுதி வைங்க. அதுக்கு முன்னாடி பொருத்தனை செலுத்துக்குங்க. என் பையனுக்கு செஞ்ச அற்புதம் அதிசயம் மாதிரி உங்க பசங்களுக்கும் கர்த்தர் செய்வார். உங்க பசங்களும் இளம்பங்களை திட்டத்துல சேருங்க. இவ்வளவு அற்புதம் அதிசயம் செஞ்ச கர்த்தருக்கு கொடான கொடி சோத்துறோம். அது மட்டும் இல்லை, எனக்கோசரம் பாரப்பட்டு ஜெபம் பண்ண பால்டிநகரன் சார் அவர்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும், எனக்கோசரம் பாரப்பட்டு ஜெபம் பண்ண ஜப வீரர்களுக்கும், சென்னை ஜீசஸ் ஜப வீரர்களுக்கும் கோடான கொடி நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் கோடான கொடி நன்றி. டாக்டர் பால் தினகரன் உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபத்திற்கு. தீராத நோய், பிசாசின் பிரச்சனை, கடன் தொல்லை, வெள்ளி சூனியம், பாவத்தினால் வந்த வியாதி போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து செய்வதறியாது தவிக்கும் யாவருக்காகவும் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபிக்க டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் யாவரையும் நேரில் அன்போடு அழைக்கின்றனர். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். எலும்பில் இருக்கும் வேதனை, வலி, வியாதி எல்லாம் வெளியே வரட்டும். இப்பொழுது சுகம் அடையட்டும் என்று கட்டளையிடுகிறேன். என் பேர் வத்சலா. ஷோல்டர் பெயினா இருந்துச்சு, காலில் இருக்கிற எலும்பு பெயினா இருந்துச்சு. கர்த்தர் வந்து அதுல இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. உங்கள் குடும்பம் மற்றும் உறவினர்களையும் அழைத்து வாருங்கள். இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம். நடைபெறும் நாள் ஏப்ரல் 20 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் இயேசு அழைக்கிறார், வானகரம் ஜெப கோபுரம், ஜிசி கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95. நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனையும் ஏறெடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 9940600228 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். இந்த ப்ரோக்ராமே உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இப்போ Q&A சீரீஸில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் உங்கள் கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறீங்க. அண்ட் உங்கள் கேள்விகளில் தான் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்ட ஸ்பெஷல் கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் சர்ச்சுக்கு போகும்போது இல்லைன்னா யூத் மீட்டிங் போகும்போது எனக்கு ஆண்டவரோட பிரசனத்தை உணர முடியுது. ஆனால் வீட்டுக்கு திருப்பி வரும்போது எனக்கு அதை உணர முடியல. எப்படி எல்லா இடத்துலையும் ஆண்டவரோட பிரசனத்தை நான் உணர்றது, அண்டு இதே பிரசனத்தை நான் எப்படி என்னோட ஒர்க் பிளேஸில், காலேஜில், ஸ்கூலில் நான் உணர்றது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. அண்ட் நம்ம நிறைய பேருக்கு இந்த கேள்வி கண்டிப்பாக தோணியிருக்கும். நான் சர்ச்சில் இருக்கும்போது, நான் யூத் மீட்டிங் போகும்போது, எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது எனக்கும் ஆண்டவரோட பிரச்சனத்தை உணர முடியுது. எனக்காக யாராவது வந்து ஜெபிக்கும் போது, இல்லைன்னா நான் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரோட பிரச்சனத்தை என்னால் உணர முடியுது. அவர் கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப் என்னால் ஃபீல் பண்ண முடியுது.
ஆனால் நான் வீட்டுக்கு வரும்போது நான் எனக்கு அந்த பிரச்சனை உணர மாட்டேங்குது, முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆமாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் யாராவது எப்போவுமே நம்மளோட சேட் மூமெண்ட்ஸில், நம்ம ஃபெயிலியர் அடைந்த மூமெண்ட்ஸில், இல்லைன்னா நம்ம ஹர்ட் ஆன மூமெண்ட்ஸில், இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கிற மூமெண்ட்ஸில் எப்போவுமே யாராவது நம்ம கூடவே இருக்கணும், நம்மளை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் நம்ம ஆனுவல் டேயில், இல்லைன்னா நம்ம கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில், இல்லைன்னா எங்கேயாவது போய் நம்ம பாடும்போது, இல்லைன்னா ஏதாவது அவார்ட் வாங்கும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் க்ரௌடில் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அவங்க பார்த்தாங்களா, நான் ஆடினதை பார்த்தாங்களா, நான் பாடினதை பார்த்தாங்களா அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம்ல. அந்த க்ரௌடில் நம்ம தேடுவோம், எங்கே நம்ம அம்மா அப்பா உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம தேடுவோம்ல. எப்பவுமே நம்மளுடைய இந்த மாதிரி மூமெண்ட்ஸில் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்ல. அதே போல தான் நம்ம ஆண்டவருடைய ப்ரெசன்ஸும் அவருடைய பிரச்சனத்தை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நம்ம எதிர்பார்க்கணும். என்ன ஆண்டவரே, எனக்கு என்னோட ஒர்க்கில் நான் ஒரு ஃபெயிலியர் அடையும் போது ஆண்டவரோட பிரச்சனத்தை என்னால் உணர முடியலையே, என்னை கைவிட்டாரா அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிப்போம். இல்லை நம்ம எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகும் போது, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அவமானப்படும் போது, ஏன்னா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, என்ன அவர் என்னை பார்த்துக்கலையா அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிக்கலாம். இல்லைன்னா சில டைம்ஸ் நம்ம ஹர்ட்டாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு அந்த சமாதானமே இல்லையே, ஆண்டவர் எங்கே அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவரோட பிரச்சனத்தை நம்ம இந்த மூமெண்ட்ஸ்லேயும் எப்படி உணர்றது, எப்போவுமே அவனோட பிரச்சனத்தினால் எப்படி நிறைஞ்சு இருக்கிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எப்போவுமே ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 27:14 நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்ட்டு நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம். ஸோ இது என்ன குறித்து இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரோட பிரச்சனத்தில் காத்திருக்கிறது அப்படின்னா என்ன, அவருடைய வசனத்தை தியானித்து அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இந்த வசனம் குறித்து சொல்லுது. நம்ம நிறைய முறை காலேஜுக்கு கிளம்பும்போது, ஒர்க்குக்கு கிளம்பும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், எனக்கு 15 minutes தான் இருக்குது ஆண்டவரே, ஸோ நீங்கள் என்ன பேசணுமோ எப்போவுமே பேசுவோம் என் கூட. இல்லைன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த டைம் நம்ம ஆண்டவர்கிட்ட கொட்டிட்டு நம்ம ஆண்டவரை பற்றி மறந்துட்டு நம்ம காலேஜுக்கு போயிடுறோம், ஒர்க்குக்கு போயிடுறோம். அப்புறம் ஒர்க்குக்கு போன பிறகு என்ன ஆண்டவரோட பிரச்சனை என்னால் உணர முடியலையே அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏதாவது தோல்வி அடையும் போது, இல்லைன்னா ஹர்ட் ஆகும் போது, ஏதாவது பிரச்சனைக்குள்ளே போகும்போது, ஏன்னா ஆண்டவரை என்னோட வாழ்க்கையில் இல்லையா, அவர் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம குழம்ப ஆரம்பிச்சிடணும். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, சாலிட் அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம அவர் கூட இன்டென்ஷனலாக இவ்வளோ நேரம் நான் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுடைய நாளில் ஒதுக்கி வச்சு அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வேதம் வாசிக்கணும், அவருடைய நேச்சரை பற்றி, அவருடைய குணத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். அண்ட் அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய செவியும் ஆண்டவர்கிட்ட திருப்பணும். அவருடைய சத்தம் எப்படி இருக்கும், அவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார் அப்படின்ட்டு நம்ம அவருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளுடைய ஆவியை நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அவர் எப்படி நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பை நமக்கு எப்படி காட்டுகிறார், அவருடைய பராமரிப்பை எப்படி காட்டுகிறார், நம்மளை எப்படி கண்டிக்கிறாரு, அவர் எப்படி நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு, டிசிப்ளின் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம லேர்ன் பண்ண முடியும். எப்படி நமக்கு வழி நடத்துறாரு, எப்படி நமக்கு அவருடைய உதவியை அனுப்புகிறாரு அப்படின்லாம் நம்மளால அப்போ தான் உணர முடியும். இல்லைன்னா யாரோ இதை செஞ்சுட்டாங்க, யாரோ இதை பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நமக்கு எதிராக ஏதாவது வரும்போது நம்மளால ஆண்டவரோட கரத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, அவரோட பிரச்சனத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம காத்திருந்து அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அவர் என்ன நம்மக்கிட்ட சொல்றாரு, அவருடைய அன்புனா